அன்னை தமிழே, ஆறுயிரே, உன்னை போற்றி வணங்குகிறேன். அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ். அதில் முதல் இயலில் தமிழ் தேன். இப்போ தமிழ் தேன் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழின் இனிமையை போற்றி பாடுதல். இவ்வாறு நம்முடைய தமிழின் இனிமையை போற்றி பாடியவர் யார்? பாரதிதாசன். இப்ப பாரதிதாசன் எவ்வாறெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியினுடைய இனிமையை போற்றி பாடுகிறார் என்பதை பற்றிய இந்த செய்யுள் பகுதியில் நாம பார்ப்போம். இதுல முதலாவதாக இருக்கக்கூடியது இன்பத்தமிழ். இருக்கக்கூடியது எது? இன்பத்தமிழ். இப்ப தமிழினுடைய இனிமையை போற்றி பாடுவது. இப்ப தமிழினுடைய அந்த இனிமை, அந்த இன்பம் எவ்வாறெல்லாம் அவர் புகழ்ந்திருக்கின்றார் என்பதை பற்றி இந்த பாடலை நாம பார்ப்போம். இப்ப இந்த பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். அவருடைய பெயர் சுப்புரத்தினம். அவருடைய பெயர் என்ன? சுப்புரத்தினம். பெயர் சுப்புரத்தினம். இப்ப இவருடைய பெற்றோர் பெயர் கனகசபை லக்குமி அம்மையார். என்ன பேரு? பெற்றோர் கனகசபை. லக்குமி அம்மையார். இவர் 1891ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்தவர். இவருடைய ஊர் எது? புதுவை, அதாவது புதுச்சேரி என்றது. பிறந்த ஆண்டு எது? 1891ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்தவர். இப்ப இவரை புதுவையில் இவர் பிறந்ததால் புதுவை குயில் என்று அழைப்போம். எவ்வாறு அழைப்போம்? புதுவை குயில். இப்ப பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றி வைத்துக் கொண்டார். அதாவது பாரதியார் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை புதுவையில் சென்று அவர் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வாறு பாரதியார் புதுவையில் தங்கிக் கொண்டிருந்த பொழுது தம்முடைய நண்பரினுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அவ்வாறு கலந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறுவன் பாரதியார் இயற்றிய அந்த கவிதையை அந்த சிறுவன் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பாடினான். இதை பார்த்த பாரதியார் அந்த சிறுவனை அருகே அழைத்து மேலும் அவனுக்கு ஊக்கத்தை அளித்தார். இப்ப இதை அறிந்த அந்த சிறுவன் அது முதல் பாரதியாரிடம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அவ்வாறு அந்த சிறுவனாக இருந்து அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொன்னா கனகசபை. அந்த சிறுவனாக இருந்தவர் யாரு? கனகசபை. இப்ப அது முதல் பாரதியாரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அவருடைய கவிதையின் மீது மிகுதியான பற்றும் கொண்டார். ஆதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றி வைத்துக் கொண்டார். இவர் தமிழாசிரியராக பணியாற்றினார். பல இதழ்களை நடத்தி இருக்கின்றார். அதாவது குறிப்பா நம்ம அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அவர் நடத்திய இதழ் எது? குயில். இவரை புதுவை குயில் என்று அழைப்போம். மேலும் இவருடைய படைப்புகளில் உள்ளத்திலே புரட்சி, பாடலிலே புரட்சி,
இவருடைய சமூகத்தில் புரட்சி. இப்படிப்பட்ட புரட்சி மிகுந்த கருத்துக்களை பாடல்களை இவர் பாடியதால் அறிஞர் அண்ணா இவரை புரட்சி கவிஞர் என்று அழைத்தார். இவரை புரட்சி கவிஞர் என்று அழைத்தவர் யார்? முதலில் அழைத்தவர் யாரு? அறிஞர் அண்ணா. அது முதல் புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டார். மேலும் பாவேந்தர் எனவும் அழைக்கப்பட்டார். இப்ப இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொன்னா, பெண் கல்வி. என்ன நூல்? பெண் கல்வி. பெண் கல்வியினுடைய அவசியத்தை பற்றி இவர் பாடியிருக்கின்றார். இப்ப பெண் கல்வியினுடைய அவசியம் பாரு. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அதனால் பெண்களுக்கு கல்வி அவசியம் என்பதை உணர்த்தி இருக்கின்றார். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் கல்வி இல்லாமல் இருக்கின்ற நிலையை இரண்டு வீடு என்னும் குறுங்காவியத்தின் வாயிலாக இவர் நகைச்சுவை காவியமாக எழுதியிருக்கின்றார். பெண் படிக்காமல் இருந்தால், கல்வி அறிவு இல்லாதவளாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இருண்ட வீடு. பெண் கல்வி கற்காதவனுடைய அந்த இழிவை பற்றி இருண்ட வீடு என்னும் குறுங்காவியத்தில் இவர் படைத்திருக்கின்றார். இப்போ ஒரு பெண், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மிகுதியான அவள் கல்வியை கற்றிருந்தாள் என்றால், கற்று அவள் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கல்வி பெற்ற அந்த பெண்ணை பற்றி பாடிய காவியம் குடும்ப விளக்கு. கல்வி கற்ற பெண் இருக்கின்ற அந்த வீட்டை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி பாடி இருக்கக்கூடிய குடும்ப விளக்கு. இவ்வாறு இவருடைய படைப்புகள் என்னென்ன? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை எல்லாம் தம்முடைய படைப்புகளில் இவர் பாடியதால் தான் இவரை புரட்சி கவிஞர் என்று அழைத்தனர். மேலும் இவருக்கு பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு ஏற்பட்டது. இப்போ இவருடைய படைப்புகள் 85க்கும் மேற்பட்ட நூல்கள். இவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பா சில நாம சொன்னா, இயற்கையை பற்றி இவர் பாடியது அழகின் சிரிப்பு, அடுத்தது பாண்டியன் பரிசு, பிசிராந்தையார் என்ற ஒரு நாடகம். அந்த பிசிராந்தையார் என்ற அந்த நாடகத்திற்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சரி, இப்போ நுழையும் அதுல நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. எதை போற்றுகின்றது? தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. இப்ப பாவேந்தர் பாரதிதாசன் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை கண்ணே எனவும் மணியே என்றும் நாம் எல்லோரும் போற்றுவோம். இன்னும் பல பெயர்களை போற்றுவோம். அதே போல பாரதிதாசன் நம்முடைய தமிழ் மொழியாகிய செந்தமிழை பல பெயர்கள் சுட்டி மகிழ்வதை நாம் இந்த பாடலில் காணலாம். நம்முடைய தமிழ் மொழியாகிய செந்தமிழுக்கு பல பெயர்கள் சுட்டி மகிழ்வதை இந்த பாடலில் நாம காணலாம். சரி, இப்ப பாடப்பகுதிக்கு போவோமா? இன்பத்தமிழ். இப்ப தமிழ் என்றாலே அதற்கு பொருள் என்ன? இன்பம். இன்பத்தை அளிக்கக்கூடியது. எவ்வாறெல்லாம் இன்பத்தை அளிக்கின்றது? முதல்ல பாடல படி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால்,
இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். எளிமையான சொற்கள் தான். இப்ப இந்த சொற்களால் பாரதிதாசன் தமிழை தன்னுடைய செந்தமிழுக்கு எவ்வாறெல்லாம் பெயர் சூட்டி மகிழ்கிறார். தமிழுக்கு என்னென்ன பெயர் எல்லாம் சூட்டுறார். அமுது எனவும், உயிருக்கு நேரானது எனவும், நிலவு என்றும், விளைவுக்கு நீர் எனவும், மனம் என்றும், நிருமித்த ஊர் எனவும், இளமைக்கு பால் எனவும், புலவர்க்கு வேல் எனவும், நம்முடைய உயர்வுக்கு வானம் போன்றது என்றும், நம்முடைய அசதிக்கு சுடர் தந்த தேன் போன்றது எனவும், நம்முடைய அறிவுக்கு தோல் எனவும், வைரத்தின் வாழ் எனவெல்லாம் பெயர் சுட்டி மகிழ்கின்றார். பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர். அமுதமா? அது என்னது? அது எங்க கிடைக்குது? அமுதம் தேவலோகத்தில் தேவர்கள் உண்ட ஒரு சிறந்த பொருள். அந்த அமுதம் எங்க கிடைச்சது? எவ்வாறு கிடைக்க பெற்றது? அமுதத்தை பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து மேருமலையை மத்தாகவும், வாசுகி என்னும் பாம்பை நாணாகவும், அதாவது கயிறாகவும், பார்க்கடலை, திருப்பார்க்கடலை, திருமால் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த திருப்பார்க்கடலை தயிர் பானையாகவும் கொண்டு அவர்கள் அசுரர்கள் எல்லாம் அந்த வாசுகி என்னும் பாம்பினுடைய தலைப்பகுதியிலும், தேவர்கள் எல்லாம் அதனுடைய வான்பகுதியிலும் கொண்டு அந்த பார்க்கடலை, திருப்பார்க்கடலை கடைந்தார்கள். அவ்வாறு கடையும் பொழுது அந்த திருப்பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட பொருள்கள், முதலாக வெளிப்பட்டது ஆழகாலம் என்னும் விஷம், அந்த பாம்பினுடைய விடம். இதை அப்படியே அந்த கடல்ல கலந்திருந்தது அப்படின்னு சொன்னா உலகமே அழிவே பெற்றும். அதனால சிவபெருமான் என்ன பண்ணார்? பார்த்தார். டக்குன்னு அந்த ஆழகாலம் என்னும் விடத்தை எடுத்து கையில போட்டுக்கிட்டார். அருகே இருந்த அவருடைய துணைவியார் பார்வதி அவருடைய உள்ளுக்குள் போகாம கழுத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆழகாலம் என்னும் இடம் தொண்டை பகுதியிலே எப்படி நின்றுச்சு. அது நீல நேரமாக ஆகிவிட்டது. அதனாலதான் சிவபெருமானுக்கு ஒரு பெயர் என்ன? திருநீல கண்டர். சரி, அதன் பிறகு ஒவ்வொரு பொருளாக வெளிப்பட்டன. இறுதியாக வெளிப்பட்டதுதான் அமிழ்தம். இறுதியாக வெளிப்பட்டது இது அமிழ்தம். அந்த அமிழ்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் களைப்படைந்தார்கள். இதை பார்த்த திருமால் அவரே 2 கையிலையும் பிடிச்சுக்கிட்டு அந்த திருப்பார்க்கடலை கடைந்து அமிழ்தத்தை வெளியே வர செய்தார். அந்த அமிழ்தத்தை உண்டவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருப்பார்கள்? அந்த அமிழ்தத்தை உண்டவர்கள் அவர்களுக்கு நோய் ஏற்படாது, வயது ஆகாது, இறப்பு என்பதே எப்பொழுதுமே கிடையாது. அதுதான் அந்த அமிழ்தத்தினுடைய தன்மை. இப்ப நாம சாப்பிடும் பொழுது எவ்வாறு இருக்கின்றோமோ அதே போலவே கடைசி வரைக்கும் இருக்கும். ஆஹா, கிடைச்சா எப்படி இருக்கணும்? அது சாப்பிட்டாவே போதுமே, சாகாம இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம், வயதாகாம இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்குள் தோன்றும். சரி, அப்படிப்பட்ட அந்த அமிழ்தத்தை திருமால் மோகினியாக ரூபம் கொண்டு தேவர்களுக்கு மட்டுமே வழங்கிவிட்டார், அசுரர்களுக்கு அவர் வழங்கவில்லை. சரி, அதாவது அந்த அமிழ்தத்தினுடைய தன்மை என்ன? அதை உண்டவர்கள் பிணி, மூப்பு, சாக்காடு இது எதுவுமே இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பொருள் தான் அமிழ்தம்.
அந்த அமிழ்தத்திற்கு இணையானது, அந்த அமிழ்தத்தை போன்றது என்று தமிழை குறிப்பிடுகிறார். தமிழுக்கும் அமுது என்று பேர். என்ன பேர் வச்சிருக்கிறார்? அமுதம். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அமுதம் போன்ற அந்த தமிழ், இன்பத்தை தருகின்ற தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இப்ப நேர் என்பதற்கு என்ன பொருள்? அதாவது உயிருக்கு ஒப்புமையானது, உயிருக்கு இணையானது. அந்த உயிர் எப்படிப்பட்டது? ஒரு முறை போயிடுச்சுன்னா திரும்ப வாங்கிக்க முடியுமா? நம்முடைய உடலை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா திரும்பி வாங்க முடியுமா? எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம், உயிரை வாங்க முடியுமா? அத்தகைய உயிருக்கு இணையானது, உயிருக்கு ஒப்பானது. பாரதிதாசன் ஒரு பாடலை எவ்வளவு அழகா ஒன்று சொல்றாரு. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய நனிபசு பொழியும் பாழும் தென்னை நல்கிய குளிரில நீரும். தென்னை மரத்துல இருந்து நமக்கு இளநீர் நாம கிடைக்குது, அது கொடுக்குதுன்றோம், கொடுக்கல, மரத்துல இருந்து நாம தான் பறிச்சுக்கிறோம். ஆனா அதை பாரதிதாசன் எவ்வளவு அழகா சொல்றாரு. மனிதர்களே, நீங்க அலைந்து திரிந்து உடலெல்லாம் வெப்பமாக இருக்கின்றது, ஆதலால் அந்த வெப்பத்தை நீங்கள் தனித்துக் கொள்வதற்காக நான் என்னுடைய வேரில் இருந்து நீரை உறிஞ்சி என்னுடைய தலைப்பகுதியில் இளநீரை நான் உருவாக்கி இருக்கின்றேன். அந்த இளநீரை நீங்கள் எடுத்து அவற்றை பருகி உங்கள் உடல் வெப்பத்தை தனித்துக் கொள்ளுங்கள் என்று தென்னை மரம் நமக்கு நல்கியது. அழகா சொல்றாரு. சரி, இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சுளை, கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு, நல்ல பசு பொழியக்கூடிய பால், இந்த தென்னை நமக்கு நல்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான இளநீர், இவைகளெல்லாம் சுவையானது. இப்படிப்பட்ட அந்த சுவை மிகுந்த பொருள்கள் எல்லாம் நம்முடைய உடலை வளர்க்கக்கூடியது. இதெல்லாம் நம்முடைய உடலை தான் வளர்க்கும். ஆனால் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். ஆனால் தமிழ் மொழி என்னுடைய உயிர், உயிர் பொண்ணு என்று குறிப்பிடுகிறார். இந்த பொருள் எல்லாம் இனிமையானது தான், அது உடலை வளர்க்கக்கூடியது. ஆனால் அதிலிருந்து எவ்வாறு தமிழை வேறுபடுத்துகிறார்? என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று குறிப்பிடுகிறார். ஆக தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது, நம்முடைய உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பேர். இப்ப நிலவு என்பது நாம் எல்லோரும் அறிந்தது, எல்லோரும் விரும்பக்கூடியது. அத நிலவை பற்றி உலகத்தில் பாடாத கவிஞர்களே இல்லை. குளிர்ச்சியான ஒளியை தரக்கூடியது, மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, இன்பத்தை தரக்கூடியது. ஆதலால் நிலவை பற்றி பாடாத கவிஞர் உலகத்திலேயே இல்லை. அப்படிப்பட்ட நிலவு என்று குறிப்பிடுகிறார். பகல் நேரத்தில் சூரியன் இருக்கும், சூரிய ஒளி. ஆனா இரவு நேரத்தில் இருள் சூழ்ந்திருக்கும். நிலவு வந்தப்பதான் அந்த இருள் விழகும். அப்போ நிலவினுடைய ஒளிப்பட்டவுடன் இருள் எவ்வாறு விலகி போகின்றதோ அதே போல தமிழை அறிந்தவுடன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அறியாமை, அறிவு ஒளிவு. அதனால நிலவு என்று குறிப்பிடுகிறார். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். பார்ப்போம். தமிழ் சமூகம். சமூகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் குழு. சமூகம் என்பதற்கு என்ன பெயர், என்ன பொருள்? மக்கள் குழு. சமூகம், மக்கள் ஒன்றாக கூடி வாழ்வது. இப்ப நாம உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா இன்றியமையாதது, மனிதன் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது என்ன? உணவு, உடை, உறைவு. முதலாக இருக்கக்கூடியது உணவு. அப்ப அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடியதுதான் விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம், விளைவிக்கக்கூடியது. அந்த விளைவிப்பதற்கு, உணவுப் பொருளை விளைவிப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நீர். நீர்கள்னா நம்ம
உணவு தானியத்தை விளைவிச்சிட முடியுமா? நீர் இல்லாம எந்த உயிரினமாவது வாழ முடியுமா? விளைவிக்க முடியுமா? ஆக உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நீர். விளைவு அப்படின்னு சொன்னா விளைச்சல். தானியங்களை நாம் உற்பத்தி செய்வது, விளைவிப்பது. இப்போ விளைவிப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடியது நீர். அதே போலதான் மக்கள், குழு, சமூகம் வாழ்வதற்கு இன்றியமையாதது தமிழ். ஒன்றாக கூடி வாழ்வதற்கு இன்றியமையாதது எது? தமிழ். எங்கள் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அடுத்து தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். மனம், நறுமணம். நறுமணத்தை விரும்பாத உயிர்கள் ஏதேனும் இருக்கா? எல்லா மலர்களிலும் நறுமணம் இருக்கு, எல்லா பொருள்களிலும் அந்த மனம் இருக்கு. அதுல நறுமணம் வீசக்கூடிய பொருளை எல்லோரும் விரும்புவோம். அதுபோல தமிழ் மனம் வீசக்கூடியது. அப்படியே எங்கேயாவது பூக்கள் மலர்ந்திருக்கும், மல்லிகையோ ரோஜாவோ மற்ற மலர்களோ மலர்ந்திருக்கும். ஆனால் அந்த மலர் தென்றல் அப்படியே அந்த நறுமணம் தவழ்ந்து வரும் பொழுது இங்கிருந்து நாம் என்ன செய்வோம்? அப்படியே அதை நுகர்வோம். ஆகா அப்படின்னு சொல்லி நுகர்வோம். அத்தகைய மனம் போன்றது தமிழுக்கு மனம் என்ற பேர். இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். இப்ப நிரூபித்த அப்படின்னு சொன்னா உருவாக்கிய. நிரூபித்த என்பதற்கு பொருள் என்ன? உருவாக்கி. இப்போ வாழ்வுக்கு மக்கள் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். எதற்காக உருவாக்கப்பட்டது? அது மக்கள் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். இப்போ இந்த ஊர் என்று எதை குறிப்பிடுவோம் பார். எல்லோரும் நாம் வசிக்கக்கூடிய இடம் ஊர். அது குறைவான வீடுகள் இருந்தால் அதை ஊர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறைவான வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் எப்போது ஒரு சமயம் அப்படியே ஊர்ந்து செல்வார்கள். அதனால ஊர் என்று அழைக்கின்றோம். ஊர் என்ற பெயர் ஏற்பட்டது. கொஞ்சம் அதிகமான மக்கள் எல்லா சமயங்களிலும் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருப்பான். இந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்ந்து போய்கிட்டே இருப்பான். அதனாலதான் அதிகமான வீடுகள், மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் உள்ள அந்த பகுதியை நகர் அப்படின்னு சொல்லுவோம். காரணம், மக்கள் அதிகமாக நகர்ந்து செல்வதால் நகர் என்று குறிப்பிடுவோம். அது இப்போ மாநகர்னு வந்துருச்சு. அளவுக்கு அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடமா போயிடுச்சு, அது மாநகர் வந்துருச்சு. சரியாக இப்போ மக்கள் எல்லா பொருள்களும் பெற்று வசதியோடு வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம்தான் ஊர். அந்த ஊர் இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். உருவாக்கப்பட்ட ஊர், எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இப்ப தமிழ் இளமைக்கு பால். இளமையில உடல் மென்மையாக இருக்கும். அது எந்த உயிராக இருந்தாலும் சரி. உதாரணமா நம்ம மனிதரை எடுத்துக்குமே. இளமையில பிறந்த குழந்தை சில மாதங்கள் வரை பால் மட்டுமே அதற்கு உணவாக இருக்கும். அந்த பால் மட்டுமே அவற்றை வளர்க்கும். ஏன்னா உடல் மென்மையானது. பாலில் எல்லா ஊட்டச்சத்துகளும் நிரம்பி இருக்கின்றன. அதனால அந்த பால் மட்டுமே உணவாக இருக்கும். அப்புறம் தான் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ச்சி அடைய மற்ற பொருள்களெல்லாம் சேர்ப்போம். அதுபோல தமிழ் மொழி நல்ல அறியாமையே இருந்தாலும் அந்த குழந்தை அப்படியே அது வளர்ச்சி அடைய தமிழ் மொழியால், தமிழால், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழால் அதற்கு எல்லா செய்திகளும் அனைத்தும் நிரம்ப கிடைக்கும். திருவள்ளுவரே அழகா சொல்லியிருக்கிறார். மணக்கிணற்றை தோன்ற நீர் பெருகும். அதே போல நல்ல நூல்களை கற்க அறிவு வளரும். அதே போல அறிவு வளரும்.
அப்படிப்பட்ட அந்த பால், தமிழ் மொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இளமைக்கு காரணமான பால் போன்றது. இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். நல்ல புகழா? அது எப்படிப்பட்ட, எதனால் அந்த புகழ் கிடைச்சது? இப்ப திருவள்ளுவர் நாம் எடுத்துப்போம். அவர் இயற்றிய அந்த குறட்பா உலக மக்கள் அனைவரும் தனக்காகவே ஏற்றப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டார்கள். நமக்காகவே, எனக்காகவே ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் எனக்காகவே ஏற்றப்பட்டது. நாடு, மொழி, இனம், சமயம், காலம் அனைத்தையும் கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் அதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த உலக பொதுமறையான நூலை இயற்றிய வள்ளுவரையும், அந்த வள்ளுவரும் நம்முடைய தமிழ் மொழியை தாய்மொழியாக உடையவர். அவரோட மட்டுமா? கம்பர், இளங்கோ, இவர்களை பற்றி பாரதியார் எப்படி அழகா சொல்றார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியில் சொல்றார். சரி, அந்த கவிஞர்கள்ல ஒருத்தர் என்ன என்ன அடியதான் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போமே. கம்பரை எடுத்துப்போம். கம்பரை இயற்றியது கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்துல நம்ம முழுமையா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கம்பராமாயணத்துல சீதா பிராட்டியினுடைய சுயம்பரம் நிகழ்ச்சி நடக்குது. அந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் பல நாட்களாக பேரரசர்களும் சரி, குறுநில மன்னர்களும் சரி, மிகச்சிறந்த வீரர்களும் சரி அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தராலும் வெற்றி பெற முடியல. ஒரு நாள் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக ராமன் போனான். அந்த போட்டி என்ன? அங்க இருக்கக்கூடிய அந்த தனுசு, அந்த வில்லை எடுத்து அதை வளைத்து நாணை தொடுத்து அதுல அம்பு வச்சு விடும். அதுதான போட்டி. அத கம்பர் எவ்வளவு அழகா சொல்றார். எந்த சொல்லை எந்த இடத்தில் பொருத்தனா அது எவ்வாறு இருக்கும் என்பதை எவ்வளவு அழகா ஒரே வரியில சொன்னார். ராமன் போனான், பக்கம் நின்னான், குனிஞ்சு அந்த வில்லை எடுத்தான். அதை எவ்வளவு அழகா ஒரே வரியில சொல்லுவார். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். எல்லாம் என்னத்தை பார்த்தாங்க? ராமன் கீழே குனிஞ்சு அந்த வில்லை எடுத்ததை தான் பார்த்தாங்க. அப்புறம் காதுல ஒரு ஒலியை கேட்டாங்க, அண்டமான ஒரு சவுண்ட். ஒரே அடியில எவ்வளவு சொல்றார். எந்த இடத்தில் என்ன சொல்லை வைத்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து போற்றக்கூடியவர்கள் தான் நல்ல புகழ்மிக்க புலவர்கள். அதனால தான் வள்ளுவனும் சரி, இளங்கோவும் சரி, கம்பரும் சரி, அப்படிப்பட்ட புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் போன்றது. இப்போ வேல் என்பது ஒரு கருவி. அது எங்க இருக்கும்? போர் வீரர்களினுடைய கையில் இருக்கக்கூடியது தான் வேலாயுதம். அந்த வேல் கூர்மையான நுனியை உடையதாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் தம்மை எதிர்த்து தாக்க வருகின்ற அந்த எதிரிகளை அவர்கள் எளிமையாக தாக்கி வெற்றி பெறுவார்கள். அதே போலதான் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த புலவர்களுக்கு தமிழ் சொற்கள், அவர்கள் நம்முடைய தமிழ் மொழி, தம்முடைய கவிதை அது புகழ் அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, படை வீரர்களுக்கு எவ்வாறு வேல் இருக்கின்றதோ அதே போல புலவர்களுக்கும் அவர்களினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பேனாவினுடைய பேனா தமிழ் சொற்கள், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி அவர்கள் படைக்கக்கூடிய. அப்போ புகழ்மிக்க புலவர்க்கு வேல் போன்றது. தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். பரப்பு வான். வான் என்பது எல்லையற்றது. நம்ம எது ஒன்றாலும் வானமே எல்லைன்னு சொல்லுவோம். எல்லையில்லாதது. உயரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அடுத்த என்னுடைய இலக்கு வானம்தான் சொல்லுவோம் இல்லையா? சொல்லிக்கிறோம் இல்லையா? வெற்றி பெற்றவர்கள் சொல்றாங்க இல்லையா? சாதனை புரிந்தவர்கள் சொல்றாங்க இல்லையா? அப்போ எல்லையற்றது வானம். அந்த வான் சிறப்பு, அந்த வானத்தினுடைய சிறப்பு பார். வானம் மழையை பொழிகின்றது. அந்த மழையை பொழிவதால் தான்
உலக உயிர்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வானம் பொய்த்தது அப்படின்னு சொன்னா உலக உயிர்கள் வாழ முடியுமா? அப்ப எல்லையற்ற வானத்தை போன்றது, எல்லா செல்வங்களையும் நல்கக்கூடியது வானம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம், எல்லையாகிய வானம் போன்றது. தமிழ் நம்முடைய உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். பருப்பு. அசதி என்பது என்னன்னா பொருள். அசதி என்பது பொருள் என்பதற்கு பொருள் சோறு. நாம் உழைத்து களைத்து சோர் அடைந்த பொழுது, அதாவது நோய்வாய் ஏற்பட்டிருந்த பொழுது மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துல தேனும் கலப்பார்கள். தேனே புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. ஆகவே தமிழ் தேன் போன்றது. இதற்கு சோர்வை நீக்கி ஒளிபெறச் செய்யக்கூடிய தேன் போன்றது. சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய இன்பம் தருகின்ற அந்த தமிழ் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியதுதான் இந்த தேன். தேன் போன்றது. நம்முடைய தமிழ் மொழியை பற்றி நம்ம இவ்வளவு அழகா இவ்வளவு சிறப்பா சொல்றாரு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். பருப்பு. தோல் என்பது நம்முடைய உடல் வலிமை. அதே ஒன்று சொல்லுவோம், தோல் கொடுப்பான் தோழன், உயிர் காப்பான் தோழன் சொல்லுவோம். இப்ப நம்முடைய அறிவுக்கு தமிழ் நம்முடைய அறிவுக்கு துணையாக நிற்கும், துணை கொடுக்கும் தோல் போன்றது. துணையாக நிற்கும் வலிமை. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். இத்தகைய தமிழ் எங்களுடைய கவிதைக்கு, தமிழ் மொழியில் ஏற்றக்கூடிய கவிதைக்கு வைரத்தின் வாழ். இப்போ வைரம் என்பது மணிவகை, உறுதியானது. அந்த வைரத்தை நாம் அறுக்க வேண்டும் என்றாலும் வேற எந்த உலோகத்தை கொண்டும் அவற்றை அறுக்க முடியாது. வைரத்தை வைரத்தால் மட்டுமே அறுக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வைரம் போன்றது, வைரத்தினுடைய வாளை போன்றது. அந்த வைரத்தை உறுதிமிக்க அந்த வைரத்தை அப்படியே பட்டை தீட்ட தீட்ட ஒளி வீசும். அதே போலதான் உறுதிமிக்க வாளினை போன்றது நம்முடைய தமிழ் மொழி. அதாவது எதை போல தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், உறுதிமிக்க வாளாகும். வைரம் என்பது மணி வகைகள் ஒன்று, மிக உறுதியான ஒரு பொருள். அத்தகைய வலிமையான வாள் போன்றது நம்முடைய தமிழ் மொழி என்று தமிழ் மொழிக்கு பலவாறு பெயர்கள் சூட்டி மகிழ்கிறார், பல பெயர்களால் அழைக்கின்றார். இவ்வாறு இப்போ அமுது என்று முதலில் அழைக்கின்றார். நம்முடைய தாய்மொழியாகிய தமிழையே தமிழ் 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 என்று நம்ம பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அமிழ்து என்றுதான் நம்ம வாயிலிருந்து உச்சரிப்போம். தமிழ் 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 அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன உச்சரிப்போறோம்? பல முறை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா அமிழ்து என்று வரும். அத்தகைய அமிழ்தம் போன்றது தமிழ் என்று தமிழ் மொழியினுடைய சிறப்பை இவர் போற்றி இருக்கின்றார். சரி, இப்போ பாரதிதாசன் தமிழ் மொழிக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் சூட்டி இருக்கிறார்? அமிழ்தம் எனவும், நிலவு எனவும், மனம் எனவும், நறுமணம் பெயர் சுட்டி மகிழ்கிறார். அதோட மட்டும் இல்லை, இன்னும் இவைகளுக்கெல்லாம் இணையானது என்று குறிப்பிடுகிறார். சரி, இப்ப இதுல சரியான விடை பார்ப்போம். இப்ப சரியான விடை ஒரு வினா, ஒரு சில வினா. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். என்ன அமையணும்? சமூகம். என்ன அமைய வேண்டும்? சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்த வேண்டும்
நாள் முழுவதும் உழைத்து களைத்தவர்க்கு டேஸாக இருக்கும். எதுவாக இருக்கும்? அசதி. அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் உழைத்து களைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். அதான் இங்க குறிப்பிடுகிறார். சொல்றாரு இல்லையா, அசதிக்கு சுடர் தந்த தேன், சோர்வை நீக்கி ஒளிபெறச் செய்யக்கூடிய தேன் என்று தமிழை குறிப்பிடுகிறார். சரி, பிரித்து எழுது. இது அமுது என்று இதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா, அமுது கூட்டல் என்று. அடுத்து செம்பயிர், இதை நம்ம பிரிச்சோம்னு சொன்னா செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது சேர்த்து எழுதப்போ நிலவு கூட்டல் என்று என்பது எவ்வாறு வரும்? நிலவென்று. அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் என்பது எவ்வாறு வரும்? தமிழ் எங்கள். சரி, பொறுத்துக்கப்போ இப்ப அந்த பாடல்ல இருந்து அந்த சொல்லை எடுத்து நம்ம பொறுத்துவோம். விளைவுக்கு இது நீர், அறிவுக்கு அறிவுக்கு இது தோல், இளமைக்கு இளமைக்கு பால், புலவர்க்கு புலவர்க்கு எதை போன்றது? வேல் போன்றது. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். சரி, இந்த நயம் இலக்கிய நயம், தொடை நயம். இப்ப நமக்கு பயிற்சியில் கொடுத்திருக்கிறது ஒன்று மட்டும் கொடுத்திருக்கிறாங்க, இயைபு தொடை. அந்த சொல்லை எடுத்து எழுதுகிறோம். பார்ப்போம், இயைபு தொடை. இப்ப இயைபு தொடையை மட்டும் நாம பார்த்தா நமக்கு பொருள் கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சில தொடைகளும் நம்ம சேர்த்து பார்ப்போம். பார்ப்போம், மோனைத்தொடை. இப்போ மோனைத்தொடை என்பது முதல் எழுத்து ஒன்றி வரும். அதை நம்ம விளக்கணும் அப்படின்னு சொன்னா, அடிதோறும் சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை. ஒவ்வொரு அடியிலும் சரி அல்லது சீர்களிலும் சரி, அதாவது முதல் எழுத்து ஒரு வர்க்க எழுத்தா வரணும். இப்ப த அப்படின்னு சொன்னா அதனுடைய வர்க்க எழுத்து த, தா, தி, தி, து, து, தே, தே. அதே போல அந்த இத்து வரைக்கும் வரக்கூடியது. இப்ப அதுதான் வந்து மோனைத்தொடை, முதல் எழுத்து ஒன்றி வருவது. இப்ப உதாரணமா இதுல பாரு, நமக்கு தமிழுக்கும் அடுத்தது தமிழ், இன்பத்தமிழ். அடுத்த அடியில் வருது இல்லையா, தமிழ். இப்ப முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா, த, த. இது மோனைத்தொடை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனைத்தொடை. அது அடிதோறும் வந்தா அடிமோனை, சீர்தோறும் வந்தா சீர்மோனை. சரி, அடுத்து எதுகை தொடை. எதுகை தொடை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. எது ஒன்றி வருவது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இப்போ எதுகை தொடை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அது அடிதோறும் வரலாம், சீர்தோறும் வரலாம். அடிதோறும் வந்தா அடி எதுகை, சீர்தோறும் வந்தா சீர் எதுகை. இப்ப பாரு, நாம அந்த இரண்டாம் எழுத்து எவ்வாறு ஒன்றி வந்திருக்குது? தமிழுக்கு மீ, இரண்டாம் எழுத்து இல்லையா? அடுத்ததும் தமிழ் மீ. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. அடுத்து
இயைபு தொடை. இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு தொடை. ஒரு சொல்லுல ஒவ்வொரு எழுத்தும் இருக்கலாம், 2 எழுத்து இருக்கலாம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்கும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொல். ஏன்னா அசை பிடிச்சா 4 அசை வரும். ஒரு அசை இருக்கும், 2 அசை இருக்கும், 3 அசை இருக்கும், 4 அசை இருக்கும். ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று பொருளை தந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இயைபு தொடை என்பது என்ன? இறுதி எழுத்து, கடைசி எழுத்து ஒன்றி வருவது. எழுத்தோ அசையோ சீரோ. நீங்க உயர் வகுப்புக்கு போங்க, நம்ம விளக்கமா படிப்போம். சரி, இறுதி எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொல் எதுனா இருக்கா பாரு. பேர், நேர், இது ஒன்றி வந்திருக்கு. அதே போல வரக்கூடிய பாடல வரக்கூடிய சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டா எவ்வளவு இருக்கும் பாரு. பால், வேல், இல், வான், இன், தேன், இன், தோல், இல், வால், இல். இவ்வாறு பாரதிதாசனுடைய கவிதைகள்ல மிகுதியான தொடை நயங்கள் இருக்கும். அதனாலதான் அழகா நயம்பாராட்டுதலை நம்ம சொல்லுவோம், தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். அப்ப தொடை நடை மிகுதியாக இருக்கும். நயமிகுந்த பாடல்களை பாடுவதில் வல்லவர் பாரதிதாசன். சரியா மாணவர்களே, இதுவரை நம்ம பார்த்தோம். நீங்கள் அனைத்தும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நல்லா படித்து நல்ல முழு கவனத்தோடு நம்ம இருந்து நல்ல மதிப்பெண்ணை பெற என்னுடைய வாழ்த்து.